சொல்லு, ஏதோ அவசரமாக பேசணும் நீ. ஏக்கா, கல்யாணத்தை இன்னும் 15 நாளில் வைக்கணுங்கிறாங்க. எப்படிக்கா வைக்க முடியும்? யார் சொல்கிறா 15 நாளில் வைக்கணும்னு? ஜாதகம் பார்த்தோம், அவங்க தான் சொன்னாங்கக்கா. அந்த குளத்தூர் சோசியரா? ஆமாக்கா. அப்போ கரெக்டாக தாண்டி இருக்கும். என்ன சொன்னாவ? பௌர்ணமிக்குள்ளே கல்யாணம் பண்ணணுமா? அப்படி பண்ணலை அப்படின்னா கல்யாணமே நடக்காதான். ஆனால் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு சொன்னார். அதான் இவ்வளோ சொல்லியிருக்காரே நீ. அப்புறம் என்ன, கல்யாணத்தை பண்ணிடுங்க. ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க, இந்த லீவ்லேயே பண்ணிடுங்க. நாங்களும் இங்கே தான் இருக்கோம். சுபா, கல்யாணம் பண்ணுறதை பற்றி ஒன்றும் இல்லைம்மா, அது என்னைக்கு இருந்தாலும் பண்ண போகிறது தான். காசு வேணும்லத்தா. இதுக்கு தான் இவ்வளோ கவலைப்பட்டீங்களா? நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பண்ணிடலாம். ஏடி ரதியே, சொல்லுக்கா. சுபா சொல்கிறது செய்தேன். நீ காசை பற்றி ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு எம்புட்டு வேணும்னு சொல்லி உன் மாமன்ட்டு சொல்கிறேன். ஏக்கா, நீ என்னக்கா பேச? இப்போ தான் அவனுக்கே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அப்போ எப்படி மாமன்ட்ட கையில் காசு இருக்கும்? அதனால தான் ஒரு 3 மாதம் போட்டுமேன்னு பார்த்தோம். நீ கல்யாணம் கோயிலில் தானே வைக்க போகிற? ஆமாம், அப்படி தான் பேசியிருக்கு. அப்புறம் என்ன, வீட்டோட போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடுவோம். ரிசப்ஷன் மட்டும்தானே. ஒரு நாள் வாடகைக்கு மண்டபத்தை சொல்லுங்கள். காவியாவுக்கு தான் வயசுக்கு வந்தப்போ நல்லா சுற்றுறது சொல்லட்டுறதெல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கனிக்குட்டிக்கு தான் ஒன்றும் செய்யலை. மம்மி, இந்த வந்துட்டாகல, ஒரு நல்ல கதை கெட்ட கதை பேச முடியாது. நேஹா, கீழே உட்காரு நேஹா. எவ்வளோ இப்போ தான் நீ குழந்தையோ? மடி மேலே ஏறி உட்காந்துருக்கா. அப்புறம் உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்குவேன். நேஹா குட்டி, கீழே இறங்குமா, அம்மாவுக்கு கால் வலிக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு போயிடுவேன். கனி என்ன பண்ணுறா? எங்கள் அண்ணனும் கனி அக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளா? ஆமாத்த, கனி அக்கா எந்த தப்புமே பண்ணல. கௌதம் அண்ணா தான் எப்போ பார்த்தாலும் கனி அக்காவை பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கான். ஆமாம், நானும் கவனித்தேன். இந்த கௌதம் பையன் காவியாவோட அப்படி நல்லா இருக்கான். கனியை கண்டா ஏன் எரிஞ்செரிஞ்சு உழுவுறான்னு தெரில. அப்படியா நீ? இந்த கேட்டுறேன். டே கௌதம். என்னம்மா? எதுக்குடா கனி கூட சண்டை போட்டுட்டே இருக்கியா? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? பதில் சொல்லு. அவ ஏட்டிக்கு புடியே ஏதாவது பேசுவா, அதனால நானும் பதிலுக்கு பேசுவேன். நேஹா, நீ தானே வந்து கோத்து விட்ட, வா உனக்கு இருக்கு, வா. என்ன பண்ணுவீங்க சாரு? ஏலே கௌதம், அத்தை போ கண்ணு, பாப்பாவை கூட்டிட்டு போ. கனி கூட சண்டை போடக்கூடாது, சரியா? சரிதா, நான் சண்டை போட மாட்டேன். அவ ஏதாவது பேசினாதான். நேஹா, ஏஞ்சி உள்ள போமா. ஏ ரதி, எதுவும் யோசிக்காதடி, வேலையை பாரு. ஹரிஸை கூப்பிட்டு கலந்து பேசிக்கிட்டு நான் என்னான்னு உனக்கு சொல்கிறேன். சரிக்கா. என்னடி வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்க? என்னால் ராகுலை நினைக்காம இருக்க முடியல காவியா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் எப்போவுமே அவங்களோட நினப்பாவே தான் இருக்குது. வேலையும் பார்க்க முடியல. அதுக்காக அழுதுகிட்டே இருந்தால் எல்லாம் சரியாயிருமா? எனக்கும் அழுகிறதுலலாம் இஷ்டம் இல்லடி காவியா, ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களோட தாட்டாவே இருக்குது. நீ கால் பண்ணியாவது இல்லைனா பேசிடு. ஹரிஷ் கிட்ட நம்பர் வாங்கி தட்டுமா? வேணாண்டி, அவங்களே சொல்லிட்டு தானே போனாங்க. பரவாயில்ல விடு. அப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் அப்படி சொன்னாங்கடி. இப்போ 3 மந்த் ஆயிடுச்சுல்ல, இப்போ மேபி மாறி இருக்கலாம். முடியல காவியா, சாப்பிடும்போது தூங்கும்போது வேலையே பார்க்க முடியலடி. சைட்டுக்கு போனாலே அவங்க மைண்ட் செட்டாக தான் இருக்கு. எதையாவது பேசி அவங்க ஞாபகத்தை வர வச்சிட்றாங்க. காவியா, ஏம்மா, நாங்களே அங்கே வரோம் தானே சொன்னோம். பரவாயில்லடி புடி. மிஞ்சு மிஞ்சு போனால் இன்னும் 1 வாரமோ 2 வாரமோ தான் இருக்க போகிற. இது கூட செய்யலைன்னா எப்படி? புடி, சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. ஏம்மா, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இன்னும் 10-15 நாள் தானே. ஆமாம்மா, இன்னும் 2 வாரத்தில் இவளுக்கு கல்யாணம். என்னம்மா சொல்கிறீங்க? அப்படியாம்மா? ஆமாம்மா, ஜோசியர் வந்து நாள் குடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. சூப்பர்மா. ஏம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை? என்னடி சொல்கிற? நேத்தான் வந்து குடிச்சு கொடுத்துட்டு போனார். உங்கள் பெரியம்மாவை போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன். அவளும் சரி பண்ணிடலாம் தான் சொல்லியிருக்கா. அவர் சொன்னதெல்லாம் கேட்டால் நீ பயந்துருவ. என்னம்மா சொல்கிற? 2 வாரத்தில் எப்படிம்மா மேரேஜ் பண்ண முடியும்? இன்னும் எதுவுமே திங்ஸ்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை. காவியா, அதெல்லாம் வரி பண்ணாதடி. அதெல்லாம் பிளான் பண்ணாமே அம்மா வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓ மாப்பிள்ளை தான் போட்டிருக்க துணியோடு அப்படியே அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டாரே, அதனால அப்படியே அமுச்சு விடலான்னு இருக்கோம்.
அம்மா அதுக்காக அவர் சும்மா ஒரு பேச்சு கூட சொல்லியிருப்பாரு, அதுக்காக அப்படியே அனுப்பிச்சி விட்ருவீங்களா? உங்களுக்கு அப்போ அக்கறை பொறுப்பெல்லாம் இல்லை பொண்ணுக்கு செய்யணும்னு. ஏய் சும்மா சொன்னேன்டி விளையாட்டுக்கு, உடனே வந்துருவா. சரி சாப்பிடுங்க. என்னடி இது 2 வாரத்தில் கல்யாணம் எப்படி? ஒரு ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாலே அவங்க 1 மாதம் ஆக்குவாங்க. சரிடி, இப்போ நம்ம வேறு எதுவுமே பேச வேணாம். உன் கல்யாணத்துக்கு என்ன தேவை, நீ என்னென்ன வாங்கணும் அதை மட்டும் சொல்லு, நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகேயா? இப்போ நம்ம இன்னையிலேருந்தே பிளான் போடுறோம். 1 வாரத்துக்குள்ளே வேணுங்கிற எல்லா திங்ஸையும் வாங்குகிறோம். ப்ளவுஸ் எல்லாம் 1 மணி நேரத்தில் தைச்சி கொடுக்குற மாதிரி டவுனில் ஆள் இருக்காங்க, அங்கே போகிறோம், ஸ்டிச் பண்ணி வாங்குகிறோம். ஓகே? ஐயோ இன்னும் ஹரிஷுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரிலையே. சரி நீ போகும்போது நானும் உன் கூட வரேன், அப்படியே போய் அவரையும் பார்த்து நேரில் பேசிட்டு வந்துடலாம். நான் ஹரிஷை நான் பார்க்கணும்டி, ஒரு சைட் விஷயமா பார்க்கணும், பேச வேண்டியது இருக்குது கொஞ்சம். 2 பேருமே போயிட்டு வரலாம் வா. அப்பாடா இப்போதான் திருப்தியாக இருக்குது எனக்கு. எங்கடா தனியாக போகணுமேன்னு பார்த்தேன். சரி சாப்பிடு போ. ஃபஸ்ட்டு சைட்டுக்கு போகுமாடி? இல்லை ஆஃபீஸ் தான் முதல்ல இருக்குது, ஆஃபீஸ்க்கு போயிட்டு இல்லைன்னா சைட்டுக்கு போகலாம். ஏய் காவியா, எங்கம்மா இங்க? உங்களை பார்க்க தான் நான் வந்துட்டுருக்கோம். என்னம்மா விஷயம்? ஏங்க கல்யாணத்தை சீக்கிரமே வைக்க போகிறாங்க தெரியுமா? ஆமாம்மா, இப்போதான் அம்மாட்ட பேசிட்டு வரேன். அப்படியா? எப்படிங்க 2 வாரத்துலலாம் கல்யாணம் பண்ணிட முடியுமா? நீ எதுக்கு வரி பண்ற, நான் பார்த்துக்கிறேன் விடு. எனக்கு ஹாப்பி தான், சீக்கிரமே குடும்பத்தை நாங்கள் போகிறேன். எனக்கும் ஹாப்பி தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எப்படி பண்ண முடியும் அதை தான் கேட்குறேன். சிந்துமா, யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ தெரில, ஆனால் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும். என்ன ராகுல் வராங்களா? இப்போ சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக சிந்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் தான். அதை கூட நான் இப்போ தான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன், இன்னும் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசல. என்னன்னு சொல்லுங்க, கியூரியாசிட்டி அதிகமாகுது. உனக்கேண்டி நான் சொல்லணும், சிந்து கேட்டாலும் பரவாயில்ல. சிந்து கேளுடி. நான் எதுவும் கேட்க மாட்டேனா, நீங்கள் எது பண்ணாலும் சரி அது என் நல்லதுக்காக தான் இருக்கும். இதுக்கு தான் என்ன தேடி வந்தீங்களா? ஆமாம் நான் அதுக்காக தான் வந்தேன். சிந்து எதுவும் உங்ககிட்ட பேசணும்னா சொல்லுமா. கார்லனோட சைட் இருக்குல்ல, அது ஃபுல்லாக நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி மாமா சொன்னார். அவங்க என்கிட்ட வந்து சைன் பண்ண சொன்னாங்க, அதனால தான் சரி என்னன்னு கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆமாண்டா சிந்து, அது நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் அதில் தலையிட வேண்டாம், அது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயமா இருக்குது. ஸோ அது நீ எதுவும் பண்ண வேணாம். ஓகே? ஓகேண்ணா. சரி நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. ஓகேங்க பாய். பாய்மா. வரேண்ணா. ஓகேடா, பார்த்துப்போம். நானே 2 வாரத்தில் கல்யாணம் செம்ம சந்தோஷத்தில் இருக்கேன். இவ ரொம்ப சங்கடப்பட்டு சொல்லிட்டு போகிறா, இதை சொல்கிறதுக்காக எனக்கு தேடி வேற வரா.